பிரகாசமாக ராகுல் காந்தி யாத்திரையில் ஒரு பிரதமருடைய தாயாரை பற்றி பேசியிருக்காங்க. தரைக்குறைவா யாரை பற்றியும் பேசக்கூடாது. தரைக்குறைவா யாரை பற்றியும் பேசக்கூடாது. அரசியல் கருத்துக்களை மட்டும் பேச வேண்டும். தனிநபர் விமர்சனத்தை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சசிகாந்த் உண்ணாவிரதத்தை எப்படி பாக்குறீங்க? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரின் பேட்டியை பார்த்தீர்கள். பீகாரில் வாக்காளர் உரிமை யாத்திரையில் அன்புத் தலைவர் ராகுல் காந்தி பிரதமரின் தாயாரை பற்றி எந்தவிதமான கருத்தும் சொல்லவில்லை. அந்த சம்பவம் ஆர்எஸ்எஸ் நடத்திய நாடகம். சம்பந்தப்பட்ட நபர் ஒரு பாரதிய ஜனதா பிரமுகர். இதுதான் உண்மை. இது வாக்காளர் உரிமை யாத்திரையின் வெற்றியை சிதைக்க மழுங்கடிக்க ஆர்எஸ்எஸ் நடத்திய கபட நாடகம் என்பதை நாடறியும். இந்த சூழலில் கை சின்னத்திலே வெற்றி பெற்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்ன இந்த பதில் நியாயமா? காங்கிரஸை நேசிக்கும், நேரு குடும்பத்தை ஆராதிக்கும் ராகுல் காந்தி பெற்று வரும் வெற்றியையும் அவருக்கு பெருகி வரும் மக்கள் ஆதரவையும் கண்டு மகிழும் கோடிக்கணக்கான காங்கிரஸ் தொண்டர்களின் நெஞ்சங்களை சுக்கு நூறாக உடைக்கச் செய்கிறது இந்த பதில். கர்நாடக மாநிலத்தில் கட்சியின் கருத்துக்கு மாற்றுக் கருத்து சொன்ன அமைச்சரை தூக்கி எறிந்த காங்கிரஸ் தலைமை கார்த்தி போன்றவர்கள் மீது கை வைத்து அவர்களையெல்லாம் பெரியாளாக்க வேண்டாம் என்று நினைக்கிறதோ? நான் சொல்வது சரியா தவறா? உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். தேசிய தோழன் ஒய் பழனியப்பன், சிவகங்கை.